முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு அப்படின்னா கணிதம். முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக தேர்வுகள் 1 நடத்தி முடித்தோம். ஸோ அதுக்கான விளக்கங்களும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்படின்னா எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎம்கான 2வது டெஸ்ட்டுக்கான விளக்கம். சரிங்களா? இந்த டெஸ்ட்டை நீங்கள் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அதனை தொடர்ந்து இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் கணக்கு இருந்து அப்படின்னா இந்த விளக்கத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 1 என்ன இருக்குது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 35,56 மற்றும் 91 ஆல் வகுக்கும் போது மீதி 7ஐ தரக்கூடிய மிக சிறிய எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம கொடுத்துருக்கிறது அப்படின்னா மிக சிறிய அப்படின்றத நமக்கான கீவேர்டு. சரியா? மிக சிறிய என்பது தான் இது கீவேர்டு. அந்த கீவேர்டில் மிக சிறிய அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த எண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 35, 56, 91. சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம்னா கண்டிப்பாக 7ஆல் வகுக்க முடியும். ஸோ 7ஆல் வகுத்துக்கலாம். 5 எவ்வளோ? 35. 8 56, 1 3 என்னது? 21. சரிங்களா? வேற எதாலும் வகுக்க முடியுமா? வேற எதாலும் வகுக்க முடியாது. அதனால் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 8 எவ்வளோ? 40. 13 எவ்வளோ? 91. சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 4 4 9 எவ்வளோ? 36. ஸோ ஒரு 0. அப்போ எல்சிஎம்ன்றது என்னது? 3640. இதுதாங்க எல்சிஎம். சரியா? ஆனால் அந்த கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மீதி 7ஐ தரக்கூடிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலும் சரி, அல்லது கழித்தால், சரியா, எந்த எண்ணிலிருந்து 7ஐ கழித்தால் அந்த எண் இந்த எண்களால் வகுப்படும் அப்படின்னு கேட்டாலும் சரியா, அந்த எண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த எண், சரிங்களா, அந்த எண் எல்சிஎம் பிளஸ் மீதி. எல்சிஎம் பிளஸ் என்னது? மீதி. எல்சிஎம் எவ்வளோ? 3640 பிளஸ் மீதி எவ்வளோ சொன்னாங்க? 7. அப்போ அதை கூட்டிக்கணும். 3647. அவ்வளோதாங்க ஆன்சர். 3647. ஸோ கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க? 3640 இருக்கும், சரியா, அல்லது 47 இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று இருக்கும். கவனமாக என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரியா? கொஸ்டின் நம்பர் 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன வேர்டு? கீவேர்டு மீதின்னு கொடுத்தா கூட்டணும். சரிங்களா? மிகச்சிறிய எண்ணுன்னு கொடுத்தா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்க? 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண். மிகப்பெரிய 6 இலக்க எண் நமக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு இலக்க எண் என்னது? 9. ஈரிலக்க எண் 99. 3 இலக்க எண் 929. அப்படின்னா மிகப்பெரிய 6 இலக்க எண் என்ன செய்யணும்? 6 9 போட்டுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மீதியின்றி வகுப்படுது அப்படின்னாக்கல அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 24, 15, 36. ஸோ இது நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கணக்கு. இது டிட்டோவா அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. சரியா? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எதுக்காக அந்த கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதே கணக்கு திரும்ப நம்மளுக்கு என்னது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. சரி, நம்ம எழுதிக்கலாம். 3ஆல் வகுக்க முடியும். 8 24, 5 5, 12 என்னது? 36. சரிங்களா? மறுபடியும் 2ஆல் செய்வோமா? இல்லை 4ஆல் கூட செய்யலாம். 2 8. ஸோ 5. அடுத்து 3 12. வேற ஏதாலும் செய்ய முடியாது. அதனால் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 5 10. அடுத்து 3 9. 9 என்னது? 36. அப்போ என்னது? எல்சிஎம் 360 அப்படின்னு கிடைக்குது. எல்சிஎம் எவ்வளோ? 360 அப்படின்னு கிடைக்குது. சரியா? சரி, இப்போ அந்த என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? சரியா? 900, சரியா, 9,99,999. அதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். 6 9 போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ 360ஆல் அதை வகுப்போம். சரிங்களா? 2 360 என்னது? 720. சரிங்களா? இப்போ கழிச்சிருவோம். 9 7 2. ஸோ அதனால அடங்காது. இங்கே என்னது? இங்கே 9 எழுதிப்போம். சரிங்களா? அடுத்து 7ஆல் செஞ்சு வைக்குமா? 7. இப்போ 36 × 7. 6 7 42க்கு 2 மிச்சம் 4 3 21 25. அப்படின்னா 25 2 0. சரிங்களா? மறுபடியும் இறக்கிக்குவோம். 9 7 2. மறுபடியும் ஒரு 9. சரிங்களா? அதே எண் தான் வருது. அப்போ மறுபடியும் 7 முறை தான் இருக்கும். 2 0 2. மறுபடியும் 9 7 2.
மறுபடியும் அதே தான் கிடைக்குது, மறுபடியும் என்னதான் அதே தான் கிடைக்கும், மறுபடியும் அதே தான் கிடைக்கும். அப்போ 2 5 2 0. அப்போ 9 7 2. அப்போ நமக்கு இந்த மீதி தான் ரொம்ப முக்கியம். மீதி எவ்வளோ கிடைச்சிருக்கு? 279. அப்போ நமக்கு அந்த எண் தேவை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எண் ஈக்குவல் டு அப்படின்னா சரியா மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிலிருந்து சரியா மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிலிருந்து அந்த மீதியை கழிச்சிடணும். மீதி என்ன பண்ணும்? கழிச்சிடணும். சரிங்களா? மீதி என்ன பண்ணும்? கழிச்சிடணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா சரியா 9,99,999 மைனஸ் என்னது 279 அப்படின்னா 9,99,720 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9லேருந்து 9 கழிச்சா 0, 9ல் 7 கழிச்சா 2, 9லிருந்து 2 கழிச்சா 7. சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர் நமக்கு எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, சியில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு 2 என்னது புரிஞ்சிருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 சரியா 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி டி என்க. சரியா? டி ஈக்குவல் டு 32x பிளஸ் 60y எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் முழுக்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது போல நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இப்படி கேட்டால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கல சரிங்களா கொஸ்டின் நம்பர் 3க்கு இப்போ 32க்கும் 60க்கும் சரியா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எஸ்சிஎஃப் என்னது கண்டுபிடிக்கலாம், 4ஆல் வகுக்கலாம். சரிங்களா? 8 நாங்க எவ்வளோ 32, 5 நாங்க எவ்வளோ 60. வேற ஏதாவது வகுக்க முடியுமா அப்படின்னா வேற எதாவது என்னது வகுக்க முடியாது. சரி, அதனால இதான் வந்து அதோட என்னது எஸ்சிஎஃப். இதான் அதோட என்னது எஸ்சிஎஃப். எஸ்சிஎஃப் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு 4. சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க 32x பிளஸ் அடுத்து 60y ஈக்குவல் டு இந்த டிக்கு இதுக்கு ஈக்குவலாக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4ங்க நம்ம என்ன பண்ணுறோம் எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ இங்க ஈக்குவல் பண்ணால் என்ன வரணும் 4 வரணும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும் 2ஆ இருந்துச்சு அப்படி. அடுத்து பிளஸ் ஒய்யோட வேல்யூ -1ஆ இருந்துச்சு அப்படின்னா என்னது 4 கிடைக்கும். பாருங்க 12 எவ்வளோ சரி 32 எவ்வளோ 64. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு 60. அப்போ 64லேருந்து 60 கழிச்சா 4ன்னு வந்துருச்சா ஈக்குவல் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதாங்க. அப்போ 64 மைனஸ் என்னது 60 ஈக்குவல் டு என்னது 4. அப்போ 4 ஈக்குவல் டு என்னது 4ன்னு கிடச்சிச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2, ஒய்யோட வேல்யூ என்னது -1. இது நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்ளை பண்ணி பார்த்தா இந்த 4 ஈக்குவலாக வரணும். சரிங்களா? அப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் சரியா. ஸோ அடுத்து ஆப்ஷனுக்கு போயிடணும். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க மிகப்பெரிய எண் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன எஸ்சிஎஃப். மிகப்பெரிய வார்த்தை வந்தாவே என்ன கண்டுபிடிக்கணும் எஸ்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து மீதி 12ஐ தரக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீதி அப்படின்னு வந்தாக்கல அந்த மிக சிறிய எண் கேட்டால் என்ன பண்ணுவோம் சரிங்களா கடைசியில் கூட்டியிருப்போம். ஆனால் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா மிகப்பெரியன்னு வந்தால் முதல்ல கழிக்கணும். ஸோ கழிப்போம். ரொம்ப எளிமையாக அவ்வளோ பெரிய கணக்கு வரும்போது என்ன செய்யணும் கழிக்கணும். அப்போ 1230 அந்த 12 ஒரு முறை கழிக்கணும். சரிங்களா? அதே போல் 1926 12 ஒரு முறை என்ன பண்ணணும் கழிக்கணும். இப்போ கழிப்போம் அப்படின்னா 8 இங்கே என்னது 1. அப்போ 2 1 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அடுத்து இங்கே என்னது 4 1 9 9. சரியா? இது ஒன்று கிடைக்கும். இப்போ இதுக்கு எஸ்எஃப் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பெரிய கணக்காக இருக்குது. இது மாதிரி பெரிய கணக்காக இருந்தால் எஸ்எஃப் கண்டுபிடிக்கிறது நான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல எல்சிஎம் பார்ட் 1ல் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனாலும் இங்கே சொல்கிறேன் கவனிங்க. இதில் எது பெரியன்னு பார்க்குறோம் 1914 தான் பெரிய. சரியா? அதிலிருந்து 1218 கழிச்சிடுவோமா. இப்போ கழிக்கலாம். கழிச்சோம் அப்படின்னாக்கல என்ன கிடைக்கும் 6. அடுத்து இங்கே என்னது 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 10 அப்படின்னா 9. இங்கே இருக்கு 8. அப்போ என்னது 6 696. சார் இப்போ இதுதான் எஸ்எஃப் அப்படின்னா ஆமாங்க இதுதான் எஸ்எஃப். ஆப்ஷனில் இருக்கான்னு போய் பார்ப்போம் பாருங்க. ஆப்ஷனில் இருக்கு 696 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் என்னது கிடையாது. அப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா இப்போ 696 ஒரு முறை 2ஆல் வகுத்து பாருங்க. ஒரு முறை என்ன செய்யுங்க 2ஆல் வகுத்து பாருங்க. 2ஆல் வகுக்கிறேன். 1 2 2 3 2 6 4 2 8 8 2 என்னது 16. சரிங்களா? சரி, இப்போ 348 ஆப்ஷன்ல இருக்கா
இல்லையே. இப்போ இதுவும் ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் என்ன சார் செய்ய அப்படின்னா அது ஒரு முறை 2ஆல் வகுத்து பாருங்க. அது ஒரு முறை என்ன பண்ணுங்க 2ஆல் வகுத்து பாருங்க. சரியா? சரி. ஸோ 2ஆல் வகுத்து பார்ப்போம். 1 2 2 1 2 2 7 2 14. சரியா? அடுத்து 9 2 18. சரிங்களா? ஸோ 3 2 6 4 2 8 8 2 16 1 2 2 7 2 14. சரியா? 4 2 8. அப்போ என்னது 174. ஸோ 174 எங்கே இருக்கு? ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. 174 எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி தான் உங்களுக்கானது சரியான விடை. ஆப்ஷன் டியில் இருக்கா? சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ மிகப்பெரிய எண் கேட்டால் என்ன செய்யணும்? எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஒருவேளை டைரெக்டாக நீங்கள் நான் இங்கே விளக்கம் தான் பார்க்குறேன் சார் அப்படின்னா தயவுசெய்து நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்ல 3 பார்ட்டு நடத்தியிருக்கோம். அந்த 3 பார்ட்டையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? சரி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த கணக்கு போவோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x மைனஸ் 325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். சரிங்களா? சரி பாருங்க. 210 சரியா 55 அதோட எஸ்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எஸ்எஃப் கண்டுபிடிச்சுப்போம். சரிங்களா? இதை எதால் வகுக்க முடியும்? முதல்ல 5ஆல் வகுக்கலாமா? சரிங்களா? 5ஆல் வகுத்து பார்ப்போம். இப்போ அப்படின்னா 4 5 20 2 5 10 1 5 5. ஸோ 1 5 5. இதை பொதுவாக எதாவது வகுக்க முடியுமா? முடியாதுங்க. சரிங்களா? அப்போ இதோட எஸ்எஃப் என்ன தான்? 5 தான். இதோட எஸ்எஃப் எவ்வளோ? 5 தான். வேறு எதுவும் கிடையாது. அடுத்து என்ன கேட்குறாங்க? எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 55x மைனஸ் 325 ஈக்குவல் என்னது 5ன்னு எழுதலாம். ஏன்னா எஸ்எஃப் அப்படி எழுதலாம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்து அப்படின்னாக்கல இந்த இதுக்கு பதிலாக என்னது எஸ்எஃப் அப்படின்னு எழுத போகிறோம். அவ்வளோதாங்க. சரியா? இந்த மைனஸ் நம்ம அந்த பக்கம் முடியணும் அப்படின்னா 55x சரியா 5 ப்ளஸ் என்னது 325 நம்ம கூட 330. இது என்னது 55x. சரியா? இப்போ அடிச்சுக்கலாமா? 11 5 இங்கே அப்படின்னா 6 5 30 6 5 30 ஓர் 11 6 11 66. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 6. 6 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷனில் ஏவில் இருக்குங்க. ஸோ ஏதான் என்னது நமக்கு சரியான விடை. ஏதா என்பது என்னது சரியான விடை. சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. சரியா? நாம் நடத்துகிற அனைத்து மாடல் கொஸ்டினும் சரிங்களா நம்ம வைக்கிற டெஸ்ட் நீங்கள் இதுவே திரும்ப திரும்ப படித்தா போதும். வேறு எதுவும் நீங்கள் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதிலிருந்தே கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லா மாடலுமே கொஸ்டின் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 45 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண்ணுன்னு வந்தாவே என்ன கண்டுபிடிக்கணும்? அவ்வளோதாங்க. எஸ்எஃப் தான். வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா 445 முறையே மீதின்னு கொடுத்தா அதை ஒரு முறை கழிச்சுக்கோங்க. அதே போல இங்க 572 அதோட மீதி எவ்வளோ சொன்னாங்க? 5. சரிங்களா? சரி இப்போ கழிச்சு பார்ப்போம். கழிச்சா 441. இதை கழிச்சா அப்படின்னா 12ல் 5 போச்சு அப்படின்னாக்கல 7. இங்கன்னா 6 அப்படின்னா 5. சரிங்களா? இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ்எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிப்போம். 441 567 இதை 3ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணிப்போம். 4 + 4 8 8 + 1 9 5 + 6 11 11 + 7 18 கண்டிப்பாக 3ஆலே வகுக்க முடியும். சரியா? 9ஆலே வகுக்க முடியும். நம்ம 3ஆலே வகுக்கலாம். சரியா? 1 3 3 நம்மு 12 7 21. சரிங்களா? அடுத்து 1 3 3 8 24 9 27. சரி அடுத்து எதால் வகுக்கலாம்? சரிங்களா? மறுபடியும் 3ஆல் வகுக்கலாமா? 5 12 இதுவும் என்னது 3ஆல் வகுக்க முடியும். 3ஆல் வகுக்கலாம். சரியா? நம்மு 12 9 27. சரிங்களா? 6 18 3 என்னது 9. இப்போ மறுபடியும் 7ஆல் வகுக்க முடியும். 7ஆல் வகுத்துக்கலாம். 7 7 49 9 7 63. வேற எதுவும் பொதுவாக வகுக்க முடியாது. ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 3 9 9 7 63. அப்போ இதோட எஸ்எஃப் என்னது 67 63. சாரி
63. ஸோ இது எங்கே இருக்குது ஆப்ஷனில் பாருங்கள், டியில் இருக்குது. ஆப்ஷன் எங்கே இருக்குது, டியில் இருக்குது. ஸோ டி தான் விடை. இந்த கணக்கு அப்படி டிட்டோவாக கேட்பாங்க. ஏற்கனவே நமக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்தீங்களாடா அப்படின்னு தெரியும். இந்த கணக்கு எங்கே சார் இருக்குது, 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் அவ்வளோ போய் நம்ம என்னது தேட மாட்டோம். சரியா, ஐயோ கொஸ்டின் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம என்ன சொல்லிவிடுவோம். ஸோ ரொம்ப என்னது எளிமை தான். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றின் மீசிமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது இயற்கணித மாடல். சரிங்களா, பாருங்கள், நான் ப்ரொசீஜர்லேயும் போகிறேன், ஷார்ட்கட்லேயும் போகிறேன், உங்களுக்கு எது புரியுது அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7, சரிங்களா, x³ -27, அடுத்து x - 3 ஹோல் ஸ்கொயர், அடுத்து x² மைனஸ் என்னது 9 ஆகியவற்றின் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆகியவற்றின் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதை நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், மாற்றிக்கலாம். இப்போ அப்படின்னா x³ -3 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாமா, எழுதிட்டோம். சரிங்களா, சரி, அடுத்து இதை வேற மாதிரி ஏதாவது எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும். சரியா, அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அது, a - b ஹோல் கியூப், a³ b³ அப்படின்னா a - b, சரியா, a² + b² + என்னது ab அப்படின்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் அதே மாடலில் நம்ம பார்ப்போம். பாருங்க, அப்படின்னா x - 3 ஒரு முறை, அடுத்து சரியா x² ஒரு முறை, அடுத்து b ஒரு முறை அப்படின்னா 9, சரியா, அடுத்து 3x, சரிங்களா, மைனஸ் என்னது சரி ப்ளஸ் 3x, சரிங்களா. அடுத்து இப்போ இதே எழுதுனா இது நாம் அப்படியே எழுதிக்கலாம், இதை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. x - 3 ஹோல் ஸ்கொயர், சரிங்களா, ஏன்னா நமக்கு தேவைன்றதுனால என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் x - 3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் பாருங்க, x² மைனஸ் என்னது 3² அப்படின்னு எழுதலாம். இது எப்படி இருக்கு, a² மைனஸ் என்னது b² ஃபார்முலா அப்படின்னா x + 3 அடுத்து என்னது x - 3, அவ்வளோதாங்க. இப்போ இது ஒன்றா இருந்து தான் நம்ம என்னது தனித்தனியாக பிரிச்சுட்டோம். சரிங்களா, இப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, எல்சிஎம்னா இதில் கொடுக்கப்பட்டதுல எப்படி இருக்கணும், பொதுவாக இருக்கிறத ஒரு முறை எழுதுறோம், பொது இல்லாமல் இருக்கிறத எழுதும். எல்சிஎம்னா கொடுக்கப்பட்டதில் பொதுவாக இருக்குது, அந்த பொதுவாக இருக்கிறதுல எப்படி இருக்கணும், பெருசாக இருக்கணும். அப்போ x - 3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பொது இல்லாமல் இருக்கிறது x + 3, அடுத்து இன்னொன்று என்னது இங்கே இருக்கிறது, அப்போ x² + 9 அல்லது ஆர்டரை கூட எழுது 3x + என்னது 9. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா, ஆப்ஷனில் ஏவிலே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க, ஏவில் என்னது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான விடை. இது ப்ரொசீஜருங்க. சரியா சார், இது எனக்கு ப்ரொசீஜர் தெரில சார், என்னால் ஷார்ட்கட்டில் போட முடியும் அப்படின்னா அப்போயே உங்களால் என்ன பண்ண முடியும், போட முடியும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணுங்க, அவ்வளோதாங்க. எக்ஸுக்கு என்ன பண்ணும், எனக்கு ஃபார்முலாவெலாம் தெரில சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து பாருங்கள். இப்போ 1 கொடுத்தா மைனஸில் வந்துடும், 2 கொடுத்தாலும் மைனஸில் வந்துடும், 3 கொடுத்தா 0 ஆகிடும். அப்படி வர மாதிரிலாம் கொடுக்காதீங்க. சரிங்களா, ப்ளஸ் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ என்ன கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். 4 கொடுத்தா என்னது, 4 கியூபோட வேல்யூ என்னது 64 அப்படின்னா 64லேருந்து 27 கழிச்சுக்கலாம். கழிச்சு அப்படின்னா 14லேருந்து 7 போச்சு அப்படின்னா 7, 5லேருந்து 2 போச்சுன்னா 3. சரிங்களா, அடுத்து 4 - 3 எவ்வளோ, 1, 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன தான் 1 தான். அடுத்து இங்கே 4 எல்லாமே ஒரே வேல்யூ தான் கொடுக்கணும், மாற்றி எல்லாம் கொடுத்துடக்கூடாது. சரியா, அப்போ 16, 16லேருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 7. ஸோ என்னது 7, அப்போ 37, சரியா 7. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 1 இருக்குது, ஸோ அதை எடுத்துப்போம். இப்போ 7ன்றது ப்ரைம் நம்பரு, 37 தான் ப்ரைம் நம்பர் தான், அதனால் டேரெக்டாக அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம், வேறு வழியே இல்லை. அப்போது 7 49க்கு 9 மிச்சம் 4, 7 3 21, 21 + 4 சரியா 25, 259. சரியா, இப்போ இந்த 251 ஆப்ஷனில் எங்கே வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா ஈஸி. இப்போ கொடுத்து பாருங்கள், 4 - 3 என்னது 1, அப்போ 1 தான் வேல்யூ. அப்போ 4 - 3 என்னது 7 இன்ட்டு இங்கே 4 கொடுத்தா என்ன ஆகிடும் 16 ஆகிடும். சரியா, அடுத்து இங்கே 4 கொடுத்தா 12 ஆகிடும். இங்கே என்னது 9. இதெல்லாம் கூட்டி பார்ப்போம் அப்படின்னா 7 இன்ட்டு 28 37. இப்போ 37 இன்ட்டு அப்படின்னா 259. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், 7 இருக்குது. ஆப்ஷனில் எங்கே இருக்குது, 7 தான் இருக்குது ஆன்சர். சரிங்களா, ஸோ இதான் என்னது சரியான விடை. உங்களுக்கு இதுக்காக ஃபார்முலா தெரியணும்னு என்னது அவசியமே கிடையாது. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் என்னது, ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கொஸ்டின். சரியா, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க
சரிங்களா? அதனால என்னது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. ஒரு எண்ணானது 2, 3, 4, 5 மற்றும் 6 எனும் எண்களால் வகுக்கும் போது மீதி முறையே 1, 2, 3, 4 மற்றும் 5. சரியா? மேலும் அவ்வெண் 7ஆலும் வகுப்படும் எனில் அந்த மீச்சிறு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீச்சிறு எண்ணுன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் வாங்க. சரிங்களா? முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். அல்லது மீதியை கடிச்சிருவோமா? அப்போ 2, 3, 4, 5. சரியா? அடுத்து என்னது? 6. இப்போ அதுல இருந்து மீதி எல்லாம் கழிச்சிருவோம். ஏன்னா வெவ்வேறு மீதிகள் இருந்தால் என்ன பண்ணோம்? கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ கழிச்சிருவோம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 1, இதில் என்னது 1, இதில் 1, 1, 1. அப்போ சமமான மீதி இருக்கு. சமமான மீதி இருந்தால் என்ன பண்ணோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ணோம்? கழிச்சுக்கணும். இப்போ செய்வோம் அப்படின்னா இப்போ இதுக்கு 2, 3, 5, 6. சரியா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். சரியா? 2, 3, 4 இருக்கா? 4, 5, 6. இப்போ கண்டுபிடிப்போம். 2ஆல செய்வோம். 1, 2, 3, 2, 5, 3. மறுபடியும் 3ஆல செய்வோம். 1, 1, 2, 5, 1. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2, 5, 10, 3, 2, 6. அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 60. எல்சிஎம் எவ்வளோ? 60 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. எல்சிஎம் எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு? 60ன்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அந்த எண் எப்படி சார் எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த எண் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த எண் அப்படின்னா சரியா அந்த எண் எல்சிஎம்ல இருந்து என்ன பண்ணும்? சமமான மீதியா இருந்தாக்கல கழிச்சுக்கணும். எல்சிஎம்ல இருந்து அந்த மீதி என்ன பண்ணும்? கழிச்சுக்கணும். அப்படின்னா 60 மைனஸ் என்னது? 1. ஏன்னா சமமான மீதி இங்கே என்னது? 1. அப்படின்னா 59. சரியா? இப்போ இந்த 59 7ஆல் வகுக்க முடியுமா? 7ஆல் வகுக்க முடியுமா? 59 முடியாது இல்லையா? அப்போ அது ஆன்சர் என்னது? கிடையாது. அது ஆப்ஷன்ல என்னது? நமக்கு கிடைக்கல. அப்போ வேற என்ன சார் அப்படின்னா இந்த 60ஓட அனைத்து மடங்குகளும் என்ன பண்ணும்? இந்த நாள் வகுப்படும் இல்லையா? அதனால ஒரு முறை அது என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ 60 × 2 எவ்வளோ? 120 மைனஸ் என்னது? 1. அப்போ என்னது? 119. ஸோ ஆன்சர் என்னது? 119. எங்க இருக்கு பாருங்க? பியில் இருக்கு. ஆப்ஷன் எங்க இருக்கு? பியில் இருக்கு. சார் இதெல்லாம் எனக்கு தெரியல சார், என்னால் ஈஸியாக போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியுங்க. சரியா? இது மாதிரி 2 கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா? என்னது இது? கண்டிஷன் நம்பர் 2ஆல் எது வகுப்படுது அதான் ஆன்சர். அப்போ கண்டிஷன் நம்பர் 2 என்னது? 7. அப்போ ஆப்ஷனில் எது 7ஆல் வகுப்படுது என்னது? அதாங்க ஆன்சர். நீங்கள் கணக்கு போடணும்னு அவசியம் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். 117 7ஆல் வகுப்படுமா? முடியாது. 119 கண்டிப்பாக வகுப்படும். 116 கிடையாது. 118 கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனில் எது 7ஆல் வகுப்படுதோ என்னது? அதுதாங்க ஆன்சர். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? கொஸ்டின் நம்பர் 8 உங்களுக்கு என்னது? புரிஞ்சிருக்கும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8 தான் நடத்துனது. சரியா? 8 என்னது? புரிஞ்சிருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 12, மீச்சிறு பொது மடங்கு 144, அதில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது? XY ஈக்குவல் என்னது? LCM × HCF. சரிங்களா? இப்போ ஒரு எண் என்னது? 36. அதனால 36 × Y. அடுத்து எல்சிஎம் எவ்வளோ? 144. HCF எவ்வளோ? 12. அவ்வளோதாங்க. இப்போ Y = 144 × என்னது? 12 டிவைட் பை என்னது? 36. ஓர் 12 12 மூ 12 36. இப்போ அடிச்சுக்கலாம். ஓர் 3 நம்மு 12. ஸோ 8 மூ 24. அப்போ மற்றொரு என்னது? 48. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். 48. ஸோ ஆன்சர் என்னது? 48. இப்போ 9ஆம் கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? யாருக்காச்சும் வேகமாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் மெதுவாக கூட போவோம். சரிங்களா? அடுத்து ஓர் எண்ணுடன் 10வது கொஸ்டின் பாருங்க. ஓர் எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது 12, 18, 24, 32 ஆல் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அத்தகைய மீச்சிறு எண். மீச்சிறு எண்ணுன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் தான். அப்போ முதல்ல நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்படின்னா 12, 18, 24, 32. சரிங்களா? இப்போ 2ஆலே வகுத்துக்கலாம். 2ஆல் அப்படின்னா 6, 9, 12. சரிங்களா? 16. வேறு எதாவது வகுக்க முடியுமா? சரி, மறுபடியும் கூட 2ஆல் செஞ்சுக்கலாம். 3, 9. சரியா? 6,
அடுத்து 8. இப்போ மறுபடியும் என்ன 3ஆல் செஞ்சுக்கலாமா? சரி 3 ஓர் 3 3 9 2 6 8 ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே வச்சுப்போம். மறுபடியும் 2ஆல் செய்வோம் 1 3 1 4. ஸோ நீங்கள் ப்ரைம் நம்பர் அதனால் என்ன பண்ணுவோம், அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 2 4 4 2 8 8 நாங்க 32. சரிங்களா? மீதி என்ன இருக்குது 9. இப்போ 32 இன்ட்டு 9 9 2 18 8 மிச்சம் 1 9 27 28. அப்போ அதோட எல்சிஎம் என்னது? சரியா? 288 288. சரிங்களா? டேரெக்டாக 288 கிடச்சதுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆப்ஷன் ஏதோ சார் ஆன்சர்னு போயிடாது. சரியா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கூட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்ட அப்படின்னா அந்த ஒன்று என்ன பண்ணணும், கழிக்கணும். ஒன்றை கூட்டன்னு சொன்னால் நீ ஒன்று என்ன பண்ணணும், இதிலிருந்து கழிச்சுக்கணும். அப்படின்னா அந்த எண் அப்படின்னா எல்சிஎம் மைனஸ் என்னது, அந்த மீதியோ அல்லது கூட்டவோ, அது மாதிரி எது சொல்லியிருந்தாலும் எந்த எண் சொல்கிறாங்களோ கூட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா கழிச்சுக்கோ. அப்படின்னா 288 மைனஸ் என்னது 1 அப்படின்னா 287. அந்த எண் என்னது 287. நீ அவசரத்தில் என்ன பண்ணுவ, கூட்ட தானே சொன்னாங்க அப்படின்னா 288 ப்ளஸ் என்னது 1 289 அப்படின்னு எழுதிடுவேன். ஆப்ஷன் பியில் இருக்கா? கவனமாக இருக்கணும். ஆனால் ஆன்சர் என்னது, சி தான் என்னது ஆன்சர். ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 11 இதெல்லாம் ரொம்ப எளிமை, நீங்களே செஞ்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, கொஸ்டின் செட் பண்ணுறது ஒரு 60% எளிமையாக இருக்கும். சரிங்களா? ஒரு 60% எப்படி இருக்கும், எளிமையாக இருக்கும். சரியா? அடுத்து ஒரு 20% எல்லாரும் போடுற மாதிரி இருக்கும், அதாவது நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 20% வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவோம். ஏன்னா கொஸ்டினோட டைப்பே அப்படி தான் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய தன்மைக்கு ஏற்ப டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறாங்களோ அப்படி தான் என்னது நாமளும் செட் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுனால தான் என்னது அந்த கொஸ்டின் செட்டிங் இருக்கும். அதில் நம்ம கொடுக்குற கணக்கு 25 நம்மளால் வாங்க முடியுதா அப்படின்னு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 11. கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்கிறாங்க, 3 எண்கள் 3:4:5. சரிங்களா? அவற்றோட மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா எல்சிஎம் 240. சரியா? எனில் அவற்றின் HCF என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்படின்னா இது போல் கொடுத்தா நம்ம ஏற்கனவே சொன்னேன், இந்த விகிதத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 4 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்படின்னா 2ஆல் செய்ய முடியுமா? ஸோ இந்த 3 5 பிரைம் நம்பரு, 4 மட்டும் தான் என்னது நான் பிரைம் நம்பர், அதனால் அப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படின்னா 20 அப்போ 60. அப்போ எல்சிஎம் வந்து என்னது 60. அப்படின்னா இப்போது எஸ்எஃப்ன்றது இதோடு எப்போது எப்படி இருக்கும், சேர்ந்து தான் இருக்கும். அப்படின்னா இதனால் இது 60x = 240 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா 240 டிவைட் பை என்னது 60. எக்ஸ் இங்கே இருக்கும், 0 0 கேன்சல், ஒரு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 4. அந்த 4 தாங்க எஸ்எஃப். அந்த 4 தான் வந்து என்னது எஸ்எஃப். ஸோ உங்களுக்கு எஸ்எஃப் என்னது புரிஞ்சிருக்கும். எஸ்எஃப் வந்து என்னது புரிஞ்சிருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் இப்போ பார்த்தது 11வது கொஸ்டின். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் என்ன பார்க்க போகிறோம், 12. சரியா? 16, 24, 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படும் மிக சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. மிக சிறிய 5 இலக்க எண் காண்க. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய 6 இலக்க எண் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மெத்தடு தாங்க இதுவும். சரிங்களா? ஸோ அதே மெத்தடு தான் என்னது இதுவும். இப்போ முதல்ல மிக சிறிய 5 இலக்க எண்ணுனா நம்ம என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய 4 இலக்க கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம பேசிக் நடத்தும் போது கொடுத்துருப்போம். சரியா? அப்போ நான் 4 இலக்க கண்டுபிடிச்சிடறேன், அதுக்கு முன்னாடி எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அந்த எண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சுவோம். என்னென்னது 16 24 36. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 54. இந்த எண்ணுக்கு நம்ம முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 2ஆல் செய்வோம், 8 12. சரிங்களா? அடுத்து 18, அடுத்து 27. அடுத்து 3ஆல் செய்வோமா இல்லை 2ஆல் செய்வோமா? ஸோ 2ஆல் கூட செய்வோம். 4, அடுத்து 6 9 27. ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே வச்சுப்போம். 3ஆல் செய்யலாம். 3 அப்படின்னாக்கில் 4 அப்படியே இருக்கும், 2 அடுத்து 3 அடுத்து 9. மறுபடியும் 2ஆல் செய்வோமா? 2 1 3
9 மறுபடியும் 3ஆல் செய்வோம். ஸோ 3 2 1 3. ஸோ அது என்னது ப்ரைம் நம்பர், அதனால் அப்படியே மல்டி பண்ணிக்கலாம். இப்போ அப்படின்னாக்கல 3 9 9 என்னது 27 27 அப்படியே இருக்கட்டும். அடுத்து 2 2 4 4 2 8 8 2 16 அப்போ 16. இப்போ மல்டி பண்ணிக்கலாம். 7 6 எவ்வளோ 42க்கு 2 மிச்சம் என்னது 4 12. ஸோ 16 சரிங்களா. அடுத்து 27 அப்படின்னா 2 இங்கே அப்படின்னா 3. ஸோ 4 432 அப்படின்னு கிடைக்குது சரியா. 432ன்னு கிடைக்குது. இப்போ வாங்க இப்போ செய்வோம். மிக சிறிய 5 இலக்கியம் கேட்குறாங்க. நம்ம 4 இலக்கத்துக்கு கண்டுபிடிச்சுவோம் சரியா. 4 இலக்கத்துக்கு என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சிக்கலாம். 4 இலக்கத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 432 சரியா. இது 2 முறை செய்யலாம். 2 முறை செஞ்சோம் அப்படின்னாக்கல 4 4 அடுத்து என்னது 6 அடுத்து 8 அவ்வளோதாங்க. கழிச்சுக்கலாம். 5 இதை கழிச்சோம் அப்படின்னா 3 இது என்னது 1. இப்போ இந்த 9 கீழே இறக்கிக்கலாம் சரியா. 9 அப்படின்னாக்கல நன்னாங்கு 16 இப்போ நம்ம 12. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு 3ஆல் பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது 4 இன்ட்டு 432 இன்ட்டு என்னது 3 3 2 6 3 9. ஸோ அப்போ 1296 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எத்தனை முறை செஞ்சாக்கல 3 முறை. இப்போ கழிச்சுக்கலாம். 3 இங்கே அப்படின்னாக்கல 15 அப்படின்னாக்கல 6ன்னு கிடைக்கும். ஸோ 63 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அந்த எண் மிகப்பெரிய அந்த எண் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னா அந்த எண் தேவை அப்படின்னாக்கல என்ன செய்யணும் மிகப்பெரிய 4 இலக்கிய எண்ணிலிருந்து சரியா மீதி என்ன பண்ணணும் கழிச்சிடணும் சரியா. கழிச்சிடுவோம் சரியா. மைனஸ் என்னது 63 அப்படின்னா ஸோ 9லேருந்து 3 போச்சு அப்படின்னா 6 9லேருந்து 6 போச்சுன்னா 3 அப்படின்னா 9 9. ஸோ இது வந்து மிகப்பெரிய 4 இலக்கிய எண். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது சரியா மிகச்சிறிய 5 இலக்கிய எண். அதனால் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9936ஓட இந்த எல்சிஎம் ஒரு முறை கூட்டி பாருங்க சரியா. 432 என்ன பண்ணு கூட்டி பாருங்க சரியா. கூட்டுவோம் அப்படின்னா கூட்டம் என்னது 8 அடுத்து என்னது 9 இதை கூட்டணும் அப்படின்னா சரியா 13 10. அப்போது 10398 68 சரியா 368. 3 + 3 என்னது 6 இல்லையா. 10300 என்னது 68. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் 7 இருக்குது. அவ்வளோதாங்க ஆன்சர். எங்கே இருக்குது 7 தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஏன் நம்ம இந்த மெத்தடில் போடுறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணோம் படிச்சிட்டோம். ஸோ இன்னொரு மெத்தட் படிக்க வேணாம். இதுலேயே சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணால் என்னது ஆன்சர் கிடச்சிருப்போது. அதுக்காக இன்னொரு மாடலில் நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கொஸ்டின் நம்பர் என்னது 13. 2 எண்களின் பொது காரணி எஸ்எஃப் 8 எனில் எந்த எண் அவற்றின் மீச்சிறு பொது மடங்காக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எஸ்எஃப் என்ன கொடுத்துருக்காங்க எஸ்எஃப் வந்து என்னது 8ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுல எல்சிஎம் எது இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 24 சரியா. அடுத்து 48 அடுத்து 56 சரிங்களா. அடுத்து டியில் என்ன கொடுத்துருக்காங்க டியில் 60 இப்படி கொடுத்துருக்காங்க சரியா. இப்போது இது பி இது என்னது ஏ. இப்போ எஸ்எஃபோட மடங்கு தான் கண்டிப்பாக அது என்னவா இருக்கும் எல்சிஎம்மாக இருக்கும். நம்ம பேசிக்கில் படித்தோம் அப்படின்னா மூவேட் எவ்வளோ 24 இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து 6 8 48 இதுவும் என்னது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 7 8 56 அப்போ இதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அப்போ 60 தான் என்னது 8ஓட மடங்கு கிடையாது. கண்டிப்பாக இதுதான் என்னது கிடையாது. அப்போ இதுதான் என்னது நமக்கு ஆன்சர். அப்போ டி தான் என்னது ஆன்சர் சரியா. எது இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுதான் என்னது ஆன்சர். 60 தான் என்னது ஆன்சர். ரொம்ப எளிமையாக என்னது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு கான்செப்ட் வேணுங்க அவ்வளோதான் கான்செப்ட் சரியா. ஒரு எல்சிஎம் ஆனது எஸ்எஃபோட எப்படி இருக்கும் மடங்காக இருக்கும். ஒரு எல்சிஎம் ஆனது எஸ்எஃபால் எதை என்ன பண்ண முடியும் வகுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதாங்க சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 13 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து 14 அடுத்து என்னது 14 கொஸ்டின் நம்பர் என்ன பார்க்க போகிறோம் 14வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்கிறாங்க பாருங்க சரியா. 14 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 45 சென்டிமீட்டர் மற்றும் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு. மிகப்பெரிய அளவுனாவே நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும் எஸ்எஃப் தான் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். இப்போ அப்படியா ஒன்று மீட்டராக இருக்குது இன்னொன்று என்னது சென்டிமீட்டராக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் சென்டிமீட்டராக மாற்றிப்போம். அப்போது 4 மீட்ரு ஒரு மீட்டருக்கு எத்தனை
100 சென்டிமீட்டர். அப்போ அப்படின்னா 400, அப்போ 495 மீட்டர், சரி, சென்டிமீட்டர். அடுத்து 9 மீட்டர்னா 945 மீட்டர். அடுத்து 1665 மீட்டர். ஏன்னா நமக்கு ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர், சரியா, 100 சென்டிமீட்டர், அதனால 100 சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை அப்படியே 5ஆல் வகுத்து பார்க்கலாம், ஏன்னா 5ஆல் தான் வகுக்க முடியும். 9 5 45, 9 5 45, சரியா. அடுத்து 1 5 5, சரியா, 8 5 40, 9 5 45. அடுத்து 3 5 5, 5 5 5, சரிங்களா. சரி, ஸோ மறுபடியும் இது வேறு எதால் வகுக்க முடியும், 3ஆல் வகுக்க முடியுமா, சரியா. 3ஆல் வகுத்து பார்ப்போம். அடுத்து 3 9, 3 9, 6 18, 3 9. அடுத்து 1 3 3, 1 3 3. மறுபடியும் 3ஆல் வகுக்க முடியும், 3ஆல் வகுத்து பார்க்கலாம். 11 3 2 1. அடுத்து 3 9, 7 3 21. வேறு ஏதாவது பொதுவாக வகுக்க முடியுமா, முடியாது. அப்படின்னா இதை மட்டும் பெருக்கிக்கலாம். அப்படின்னா 9 9 5 45. அப்போ எஸ்எஃப் என்னது 45. அப்போ அந்த மிகப்பெரிய என்னது 45. ஸோ அதாங்க ஆன்சர். ஸோ ஆப்ஷன் என்னது எங்கே இருக்குது, 7 இருக்குது. ஆப்ஷன் 7 தான் இருக்குது ஆன்சர். ஸோ இதுதான் என்னது சரியான விடை. ஆப்ஷன் ஏ வந்து என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 15வது கொஸ்டின், எக்ஸ் பவர் 7, சரியா, எக்ஸ் கியூப் கமா எக்ஸ் பவர் 8, சரியா, 80. அடுத்து எக்ஸ் பவர் என்னது 12 ஆகியவற்றோட எல்சியம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க, சரிங்களா. இது போல கொடுத்தா நமக்கு என்ன தெரியும், பேஸ் முதல்ல ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஈக்குவலாக இருக்கா, அப்போது ஈக்குவலாக இருந்தால் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் என்னது ஆன்சர். அப்போ எல்சிஎம்ன்றது என்னது எக்ஸ் பவர் 12, சரியா. இந்த பேட்டர்ன் நடத்திருக்கோம், ஞாபகம் இருக்கா. நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கொடுக்குற வீடியோ, சரியா, வைக்கிற டெஸ்ட்டு திரும்ப திரும்ப படிச்சுக்காங்க, போதுமானது, சரிங்களா. ஸோ 15வது கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 16வது கொஸ்டின் பாருங்க. 16வது கொஸ்டின் என்ன இருக்குது, பின்னம் கொடுத்துருக்காங்க. பின்னம் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்எஃப் கண்டுபிடிக்கணுமா, சரியா. பின்னம் கொடுத்துட்டு எஸ்எஃப் கண்டுபிடிச்சா என்னது, அதுக்கு நமக்கு தெரியும் எஸ்எஃப் ஈக்குவல் டு என்னது எஸ்எஃப் டிவைடட் பை என்னது எல்சிஎம். அப்படின்னா இந்த பின்னத்தில் மேலே என்ன இருக்குது பாருங்க, 4 2 6 2, இதுக்கெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஸ்எஃப். அடுத்து 9 5, அடுத்து 8 5, இதுக்கெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதான் கான்செப்ட். அப்படின்னா இப்போ இது கண்டுபிடிக்கலாம், 4 2 6 2, சரிங்களா. இப்போது 2ஆல் வகுக்க முடியுமா, வகுக்க முடியும். அப்படின்னா இங்கே அப்படின்னா 2 1 3 1. ஸோ எஸ்எஃப் என்னது 2 தான். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 9 8 5 5. ஸோ இங்கே எதுவும் பொதுவாக கிடையாது, சரியா, அதனால் 5 மட்டும் இருக்காது, 5 9 8, ஸோ 1 1, சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் எதையும் பொதுவாக வகுக்க முடியாத, நல்லது, அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 5 40, ஸோ 40 × 9, சரியா, 36. அப்போ என்னது 360. அதோட எல்சிஎம் வந்து என்னது 360, சரிங்களா. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 1 என்னது 180. ஸோ ஆன்சர் என்னது 1/180. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ அதான் என்னது சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் என்னது உங்களுக்கு சரியான விடை, சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 16 என்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 17 பாருங்க, மலர்விழி கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகியோரில் மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும் கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் வீடுகளுக்கு வந்து செல்வர். மூவரும் அக்டோபர் முதல் நாளன்று சந்தித்தார்கள் எனில் மீண்டும் எப்போது சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாவே அப்படின்னா அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஆமாங்க எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். மீண்டும்ன்ற வார்த்தை வந்து என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம். அப்படி என்னென்ன இருக்குது, அப்போ 5 6 10, சரிங்களா. இதுக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிப்போம், 2ஆல் செய்ய முடியுமா, முடியும். அப்படின்னா சரியா 5 3 5, மறுபடியும் 5 இருக்குது, அப்போ 5ஆல் செய்வோம். அப்படின்னா 1 3 1, 2 10, அப்போ என்னது 30. அப்போ எல்சிஎம் என்னது 30. இது மாதம் நாட்கள்னு சொன்னால் 30 நாட்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நாட்கள் சொல்கிறதுனால 30 நாட்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா அக்டோபர் 1 டேட் சந்திக்கிறாங்களா, அக்டோபர் என்னது அக்டோபர் 1. அப்போ இதோட என்ன பண்ணுவோம், நம்ம 30 கூட்டிக்கணும். அப்படின்னா அக்டோபர் என்ன செய்வாங்க 31ஆம் தேதி
சரியா? அக்டோபர் 31 என்னது? ஸோ சந்திப்பாங்க. மறுபடியும் என்னது? அக்டோபர் 31 சந்திப்பாங்க. ஆப்ஷன் எங்க இருக்கு? 7 இருக்கு. அக்டோபர் 31 வேற என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? தேசிய ஒற்றுமை தினம். தேசிய ஒற்றுமை தினம். தேசிய ஒற்றுமை தினம் யாருடைய பிறந்த நாள்? யாருடைய பிறந்த நாள்? சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம். அன்னைக்கு தான் இது தேசிய ஒற்றுமை தினம், அக்டோபர் 31. சரிங்களா? சரி. ஸோ அதோட நம்ம மேக்ஸ் படிக்கிறதோட கூடுதலாக என்ன படிச்சுக்கிறோம்? சரியா? ஜிகேவும் அதோட சேர்த்து படிச்சுக்கிறோம். இங்கே வந்ததுனால சொல்லிட்டேன், வேற எங்கேயாவது என்ன வந்தாலும் அதை நான் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து 18வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் என்னது? 18. இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 2 வெவ்வேறு எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் எத்தனை? 18. 18வது கொஸ்டின். சரிங்களா? சரி, பாருங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு அப்படின்னா 3, 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 3, 2ன்னு நான் 2 வெவ்வேறு எண்ணை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எளிமையாக புரியுறதுக்காக. இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம்னா என்ன வரும்? எல்சிஎம் என்னது? 6ன்னு வரும். சரியா? அடுத்து எஸ்எஃப் என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். சரியா? எஸ்எஃப் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். சரியா? சரி, இப்போ இந்த வெவ்வேறு எண்களுக்கு எல்சிஎம் எஸ்எம் எப்படி இருக்கு? எல்சிஎம் எப்போதும் இதை விட எப்படி இருக்கு? எஸ்எஃப் பெருசா இருக்கு. ஸோ அப்போ அப்படின்னா பாருங்க, 2 சமமா இருக்குமா? ஆப்ஷன் ஏல 2 சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சமமா இருக்காது. அடுத்து மீப்பேறு பொது வகுத்தி. சரியா? மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் என்னது? பியிலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ பி தான் என்னது? சரியான விடை. சரியா? அடுத்து சியில் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா? மீச்சிறு பொது மடங்கு. அடுத்து மீப்பேறு பொது வகுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது? ஆன்சர் கிடையாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டியும் என்னது? ஆன்சர் கிடையாது. சரிங்களா? அப்போ எதுதான் ஆன்சரு? சரிங்களா? பி தான் என்னது? சரியான விடை. பி தான் என்னது? சரியான விடை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு என்ன தேவை? நமக்கு கான்செப்ட் தெரியணும். சரியா? இப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவேளை இதை டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செய்து இதுக்கு முன்னாடி எல்சிஎம் எஸ்எஃப் 3 பார்ட்டு நடத்தியிருக்கேன். 3 பார்ட்டும் போய் பார்த்துருங்க. 10வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறான கூற்று ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெவ்வேறு எண்களின் பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தி அவ்வெண்களின் மீப்பெரு பொது வகுத்தி ஆகும். சரியா? சரியா? அதான் என்னது? எஸ்எஃப். அப்போ அது கண்டிஷன் நம்பர் 1 என்னதான்? ட்ரூ தான். அடுத்து 2வது கண்டிஷன். 2வது பாருங்க. இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் எனப்படும். அதை நம்ம பகா எண்கள் சொல்லுவோமா? அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பேர் சார்பகா எண்கள். சரியா? அதுக்கு பேர் என்னது? சார்பகா எண்கள், கோ பிரைம் நம்பர்ஸ். சரியா? அப்போ இதுதான் என்னது? தவறானது. அடுத்து சி. அடுத்து பாருங்க. வெவ்வேறு எண்களில் பொது மடங்களின் மீச்சிறு மடங்கு அவ்வெண்களின் மீச்சிறு பொது மடங்கு ஆகும். அப்போ அதுவும் என்னதான்? சரிதான். அடுத்து டியில் இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதுவும் என்னதான்? சரிதான். அப்போ டி என்னதான்? சரிதான். அப்போ இதில் தவறானது இது பி தான் என்னது? தவறானது. ஸோ ஆன்சர் என்னது? பி. சரிங்களா? அடுத்து 20 பாருங்க. 20 என்ன சொல்லியிருக்காங்க? இரு சார்பகா எண்களின் பெருக்கு தொகை 117. அவ்வெண்களின் மீசிமா என்ன சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா இப்போ இதுக்கு பெருக்கு தொகைக்கான ஃபார்முலா கண்டுபிடிப்போம். சரிங்களா? அடுத்து இப்போ எல்சிஎம் இன்டூ எஸ்எஃப். இந்த ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சால் போதும், நிறைய மாடலில் கணக்கு போடலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இரு சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரு சார்பகா எண்களாக இருந்தால் அதோட எஸ்எஃப் என்னவா இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். அந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியணுங்க. அதுக்காக தான் இந்த கணக்கை கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து இரு சார்பகா எண்களின் பெருக்குத்தொகை. சரியா? அப்போ 117. அப்போ 2 எண்களுடைய பெருக்குத்தொகை எவ்வளோ? 117. சரியா? அப்படின்னா எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அது எஸ்எஃப் என்னன்னு தெரியும், நமக்கு 1ன்னு தெரியும். அப்போ ஆன்சரும் என்னதான்? 117 தான். அவ்வளோதாங்க ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் என்னது? இந்த எஸ்எஃபோட மதிப்பு என்னது? 1ன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் போட்டுக்கலாம். அப்போ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் என்ற 2 பகா எண்களின் மீசிமா 161 எனில் 3y மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 2 பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த 2 பகா எண்கள் எதுனா நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? சரி, இப்போ இது இதெல்லாம் வகுக்கலாம், 7ஆல் வகுத்து பார்க்கலாம்.
2 7 14 3 என்னது 21. இப்போ இதில் எக்ஸ்ன்றது எப்படி இருக்கணுமா, பெருசாக இருக்கணுமா. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன், 23 எடுத்துக்கிறேன். ஒய்யோட வேல்யூ 7 எடுத்துக்கிறேன். ஏன்னா கண்டிஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, 3y மைனஸ் என்னது எக்ஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னது 7. அப்போ 3 இன்ட்டு என்னது 7 மைனஸ் என்னது 23 அப்படின்னா 21 மைனஸ் என்னது 23. அப்போ என்னது -2. ஸோ -2 தான் என்னது ஆன்சர். -2 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் எங்கே இருக்குது, பியில் இருக்குது. சரிங்களா. ஸோ 21 உங்களுக்கு என்னது புரிஞ்சிருக்கும். சரிங்களா. இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் கொடுத்து கேட்பாங்க. ஈக்குவேஷன் கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி நடத்தியிருக்கேன். சரிங்களா. சரிங்களா. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிக் படிச்சுட்டு வந்து நீங்கள் நமக்கு கொடுத்துருக்குற மாடல் எல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா நமக்கு புரிதல் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின் பாருங்கள். 22வது கொஸ்டின் என்னது, கொஸ்டின் நம்பர் 22. இரு எண்களின் கூடுதல் 171, அவற்றின் எஸ்எஃப் 19. சரியா. இரு எண்களின் கூடுதல் என்னது 171. சரியா. அவற்றின் எஸ்எஃப் என்னது 19. சரியா. அதோட எஸ்எஃப் என்ன சொல்லியிருக்காங்க 19. சரியா. இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கலாம், இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் அங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த எஸ்எஃப் எப்போதும் இது கூட என்ன இருக்கும், ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ 19A ப்ளஸ் என்னது 19B, அப்போ 171. சரிங்களா. இப்போ இது அப்படியே காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 19 ப்ளஸ் என்னது A ப்ளஸ் B ஈக்குவல் டு என்னது 171. அப்போ A ப்ளஸ் B ஈக்குவல் டு என்னது 171 ரூபாய் என்னது 19. சரிங்களா. இப்போது நான் இதை 20ன்னு வச்சுக்கிறேன். 20ன்னு வச்சா எவ்வளோ, சரியா. 9 2 என்னது 18. ஆனால் இங்கே என்ன இருக்குது 9 இருக்குது. அப்போ அப்படின்னா ஓர் 19 19. சரியா. 2 முறை அப்படின்னாக்கல 9 2ன்னா 19 முறை அப்படின்னா. சரியா. 19 முறை வரும். இருந்தாலும் ஒரு முறை நாம் செக் பண்ணிக்கலாம். 19 இன்ட்டு 19 9 9 81 400 கிடைக்குதா. ஸோ 400 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 9 இன்ட்டு 19. சரிங்களா. அடுத்து 9 9 81. அடுத்து மீதி என்னது 8. சரியா. அடுத்து 171. அப்போ என்னது 9 முறை. அப்போ 2 எண்களை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும் 9 கிடைக்கணும். 2 எண்களை கூட்டினா என்ன கிடைக்கணும் 9. அப்போ 9 கூட்டி பார்ப்போம். 1 8 கூட்டினா 9, 2 7 கூட்டினா 9, 3 6 கூட்டினா 9. சரியா. 4 5 கூட்டினா 9. அடுத்து 5 4 கூட்டினா என்னது 9. சரிங்களா. அப்படின்னா இதுக்கு எஸ்எஃப் கண்டுபிடிக்கணும். எஸ்எஃப் 1 இருந்தால் மட்டும்தான் என்னது அந்த ஜோடியை நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1க்கு 8க்கு எஸ்எஃப் என்னதான் 1 தான். அப்போ அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 2க்கு 7க்கு எஸ்எஃப் 1 தான். அப்போ அதையும் என்னது எடுத்துக்கலாம். 3க்கு 6க்கும் 3 வரும். அப்போ அதை எடுக்கக்கூடாது. 4க்கு 5க்கும் எஸ்எஃப் 1 தான். அப்போ அதையும் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை இருக்குது 3 ஜோடிகள். 3 ஜோடிகள் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் டியில் இருக்குங்க. ஸோ எங்கே இருக்குது ஆப்ஷனில் நமக்கு என்னது டியில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டி தான் என்னது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். 2.7 3, 0.09 ஆகியவற்றின் மீசிமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா. எல்சிஎம் கண்டுபிடிப்பாங்க. இது போல் டெசிமலாக இருந்தால் நமக்கு அது நம்ம முதல்ல என்ன செய்யணும், முழு எண்ணாக மாற்றணும். அப்போ புள்ளிக்கு அப்புறம் இங்கே எத்தனை எண்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். எத்தனை எண்கள் இருக்குது 2 எண்கள் இருக்குது. 2 எண்கள் இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். அப்போ 2.7 இன்ட்டு 100. அப்போ 3 இன்ட்டு 100. அடுத்து என்னது 0.09 இன்ட்டு என்னது 100. இப்போ அப்படின்னா இதை அப்படியே மல்டிபிளா 2 7 0 0. அடுத்து 3 0 0. அடுத்து 9 0 0. சரிங்களா. இப்போ இது எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்குது, ஒரு ஸ்தானம். அப்போ 270. அடுத்து இது ஸ்தானமே இல்லை, எந்த டெசிமல் இல்லை. அப்போ 300. இது எத்தனை 2. அப்போ என்னது 9. இப்போ இதுக்கு தாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம். அப்போ 270 300. அடுத்து என்னது 9. சரிங்களா. அப்போ 3ஆல் செய்வோம். ஏன்னா 3ஆல் தான் முடியும். 9 3 27, 5 30. அடுத்து என்னது 9. சரிங்களா. வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா. சரி 10ஆல் செய்வோம். சரியா. 10ஆல் அப்படின்னா 9 10. சரிங்களா 3. அடுத்து 3ஆல் என்ன பண்ணுவோம் செய்வோம். 9 10 சரியா 1.
ஸோ 3ன்றது பிரைம் நம்பரு, மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படியே இப்போ பெருக்கிக்கலாம். 9 9 என்னது 27. அப்போது 10 × 10 100. அப்போ எல்சிஎம் என்னது 2700 அப்படின்னு சொன்னால் தப்பு. ஏன் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணோம், டெசிமலாக என்னது கேட்டிருக்காங்க. அப்போது இதெல்லாம் நம்ம பெருக்கணும் 100ஆல். அதனால் இதையும் 100ஆல் என்ன பண்ணணும், நீங்கள் பெருக்கிடணும், வகுத்துடணும். அப்படின்னா 27. அப்போ 27 தான் இதோட என்னது எல்சிஎம். 27 தான் எல்சிஎம். எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏவிலே இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். சரிங்களா? அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2700 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அந்த தவறை செய்யக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 23 கொஸ்டின் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டோம். 24வது கொஸ்டின் பாருங்கள். 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகியவற்றால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எளிமை தான். சரியா? 200க்கும் சரியா 300க்கும் அப்படின்னா இப்போ அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 6, 8, 9 இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2ஆல் செய்வோமா 3, 4, 9. மறுபடியும் 3ஆல் செய்வோமா 3, 1, 4, 3. சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணுவோம். 3 2 6. அடுத்து 3 12. 12 என்னது 72. அப்போ இதோட என்னது எல்சிஎம். ஆனால் அவங்க கேட்குறது என்னது 200க்கும் சரியா 300க்கும் இடையே அப்படின்னா இதோட 72ஓட மடங்கு இதுக்குள்ளே எது இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போது இதை 2ஆல் பெருக்கி பார்ப்போம். 2ஆல் பெருக்கடா 144 கிடைக்கும். அப்போ இது 200 தாண்டி வரல. 3ஆல் பெருக்கி பார்க்கலாம். 3ஆல் அப்படின்னாக்கல 6 3 என்னது 201. அப்போ 216. ஸோ இந்த என்ன 216 ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்து இன்னொரு முறை பெருக்கி பார்க்கலாம், இல்லை கூட்டி கூட பார்த்துக்கலாம். கூட்டினோம் அப்படின்னா 8 இங்கே அப்படின்னா 8 2. அடுத்து என்னது 288. சரிங்களா? அப்போ இதில் இன்னும் 72 கூட்டினா என்ன பண்ணும், போயிடும், 300 தாண்டி போயிடும். அப்போ இது 2 எண்கள் தான் இருக்குது. அப்போ எத்தனை எண்கள் இருக்குது, 2 எண்கள் தான். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் எங்கே இருக்குது, பியில் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். சரிங்களா? 25வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோ கடைசி கணக்கு. ஏ மற்றும் பி ஆகியவற்றின் மீப்பெரு பொது மடங்கு ஏ எனவும் பி மற்றும் சியின் மீப்பெரு பொது மடங்கு பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏவின் மீப்பெரு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கான்செப்ட் தெரியணும், வேற ஒன்றும் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சரியா? பேசிக் தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதே கணக்கு நான் மறுபடியும் முன்னாடி நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? ஏபி. சரியா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன சொல்கிறாங்க, எல்சிஎம் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்சிஎம் வந்து என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் ஏ. அடுத்து பிக்கும் சிக்கும் எல்சிஎம் என்ன சொல்கிறாங்க, அது என்னது பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கல அடுத்து அவங்க கேட்குறது சிக்கும் ஏக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதில் இருந்து எல்சிஎம்னா கொடுக்கப்பட்ட எண்களில் எப்படி இருக்கணும், பெருசாக இருக்கணும். அதான கான்செப்ட். பாருங்க, இதில் என்ன அர்த்தம், ஏவை விட சரியா பி வந்து என்னது குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது கணக்கு கான்செப்ட். சரியா? அடுத்து இதில் சரியா, அடுத்து பியை விட என்னது சி என்னது குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ சின்றது என்னங்க இருக்கும், இங்கே இருக்கும். சரியா? இங்கே இருக்குமா அப்படின்னா இப்போ எது கேட்குறாங்க, ஏவுக்கும் சிக்கும் இடையில கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஏ தான் இருக்கிறதுல என்னது பெருசு. அப்போ அதுதான் என்னது ஆன்சராக இருக்கணும். அப்போ இதோட எல்சிஎம் என்னது ஏ. அப்போ இது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் சரியா பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 25 கணக்கு என்னது பார்த்துருக்கோம். இதுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதுமானது. புரிஞ்சுட்டு அப்படின்னா என்னது எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு தெரியல சார், நான் வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சரியா? ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ சரியா, ஏன்னா அதிகரிக்கிற போகிற மாதிரி இருக்கணும். சரியா? அப்படி கொடுத்தாலும் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் 25 கணக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் 25 கணக்கையும் சிறப்பாக செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 25 கணக்கு எப்படி செஞ்சுருப்பீங்க, சிறப்பாக செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டு வச்சுட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அந்த டெஸ்ட்டுக்கு விளக்கமும் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இது தெளிவாக புரியும். சரியா? ஸோ நீங்கள் எப்பவுமே தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. நம்ம கிளாஸ் எப்படி நடத்துகிறோம், டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துட்றோம். சரிங்களா? அந்த கிளாஸை பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, கிளாஸை பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. அதான் உங்களுக்கு வேலை. உங்களுக்கு ரொம்ப நீங்களே போய் படிங்க அப்படின்னலாம் சொல்லலை. சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்றோம். ஸோ அதனால்
தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு என்னது ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடும். சரிங்களா? எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரியா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ தான் எங்களுக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? இல்லை குரூப்லேயும் சொல்லுங்கள். குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்பும் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துலையும் இணைஞ்சுக்கோங்க. இணைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய கருத்துக்கள் தகுந்த போகிறது தான் என்ன பண்ண முடியும், நம்மளை மாற்றி அடுத்த நிலைக்கு என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். 25க்கு 25 கண்டிப்பாக வாங்கலாம். நன்றி.